இன்றைக்கி நம்ம எஸ்எல்இசி சர்வீஸ் சென்டருக்கு என்ன ப்ராடக்ட் சர்வீஸ் வந்திருக்குன்னா ஒரு லெனோவோ கேமிங் லேப்டாப் ஒன்று சர்வீஸ் வந்திருக்கு. இது என்னென்னா பவர் ஆன் ஆகலை அப்படிங்கிறது நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம், திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆன் ஆகலைன்னாங்க. நம்ம செக் பண்ணுவோம், செக் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம்ன்றதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 1 hour later. இந்த லேப்டாப் போர்டை கட்டி செக் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா சார்ஜிங் ஐசி வந்து ப்ராப்ளம். சார்ஜிங் ஐசி என்ன ப்ராப்ளம்னா இது அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போதே ஆஃப் ஆகிடுச்சுனாங்க இல்லையா. அது என்னென்னா பேட்டரியில் சார்ஜ் இருக்கிற வரைக்கும் ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சார்ஜ் முடிஞ்ச உடனே ஆஃப் ஆகிடுச்சு, ஆன் ஆகலை. என்னென்னா அடாப்டர்லேருந்து வோல்டேஜ் வந்து உள்ள வரல, போர்டுக்கு வரல. அது என்னன்னா அடாப்டர் டிரைவ் பண்ற மாஸ்ஃபெட் வந்து டிரைவ் ஆகல. செக் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஐசி வந்து அடாப்டரோட ஏசி இன்புட் வந்து டிடெக்ட் பண்ணல. டிடெக்ட் பண்ணாதனால ஏசி டிரைவ் மாஸ்ஃபெட் வந்து ஆன் ஆகல. அதனால உள்ள வோல்டேஜ் வரல, பேட்டரியும் சார்ஜ் ஆகல, லேப்டாப்பும் ஆன் ஆகல. இப்போ பேட்டரி சார்ஜிங் ஐசி வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். இப்போ போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுதாங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ சார்ஜிங் ஐசில மாத்தி இது பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஆன் ஆகுதாங்கிறத செக் பண்ணிக்கலாம். வோல்டேஜஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன், வோல்டேஜ் வருது, ஆன் ஆகுதான்றதை மட்டும் பார்த்துக்கலாம். இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் இது ஓப்பன் பண்ணும்போது ஆன் ஆகிடும். டிஸ்பிளே வருதான்னு பார்த்துக்கலாம். டிஸ்பிளே வந்துடுச்சு. ஓகே, பர்ஃபெக்டாக வந்து லேப்டாப் வந்து நல்லா ஒர்க் ஆகுது.